ஈரப்பதத்தை அதிகரிக்க வேண்டும் என பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அபினேஷ். முதலமைச்சர் அந்த கடிதத்தில் என்னென்ன குறிப்பிட்டிருக்கிறார், விவரங்கள்? தமிழ்நாடு குறுவை பருவத்தில் அதிக நெல் உற்பத்தி மற்றும் கொள்முதலில் சாதனை படைத்துள்ளதை அடுத்து விவசாயிகளின் நலன் கருதி நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை 17% 22% உயர்த்தி விரைந்து அதற்கான ஆணையை வழங்கிட வேண்டும் என தமிழ்நாட்டில் நெல் விவசாயிகளின் அவசர மற்றும் முக்கிய தேவைகளை தொடர்பாக வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு கரீப் பருவத்தில் மிக அதிக அளவு நெல் உற்பத்தி என்பது ஏற்பட்டிருப்பதாகவும் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி நிலவரப்படி நெல் கொள்முதல் கடந்த 2024-25 ஆண்டினுடைய 4.81 லட்சம் மெட்ரிக் டன்னிலிருந்து தற்போது நடப்பாண்டில் 4.11 லட்சம் மெட்ரிக் டன்னாக உயர்ந்துள்ளதாகவும் முதலமைச்சர் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தற்போதைய நெல் பருவத்தில் விற்பனைக்குரிய சந்தை உபரி நெல் 98.25 லட்சம் மெட்ரிக் டன்னாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறையின் சார்பில் 2026க்கான அரிசி கொள்முதல் இலக்கு அப்படிங்கிறத அடுத்த ஆண்டு மார்ச் 31/3/2026 வரை 16 லட்சம் மெட்ரிக் டன்னாக நிர்ணயித்துள்ளது. எனவே காவிரி டெல்டா பகுதி மற்றும் பிற மாவட்டங்களில் பெய்து வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை கருத்தில் கொண்டு நெல் கொள்முதலுக்கான ஈரப்பதம் அளவை 17% 22% நிர்ணயிக்குமாறு தமிழ்நாடு அரசால் கடந்த 19ஆம் தேதி அக்டோபர் மாதம் மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறைக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டதையும் முதலமைச்சர் தன்னுடைய கடிதத்தில் மேற்கோள் காட்டியிருக்கிறார். அந்த அடிப்படையில இந்த பரிந்துரைகள் எல்லாம் பரிசீலனை செய்து நெல் அரவை ஆலைகளுக்கு செறிவூட்டப்பட்ட அரிசி மணிகள் விநியோகத்திற்கான எளிதாக்கி தேவையான உத்தரவுகளை பிறப்பித்த வேண்டும் என்றும் இதன் மூலம் சோதனை முடிவுகளை பெறுவதற்கான கால என்பது கணிசமாக குறையும் என்றும் முதலமைச்சர் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடு விவசாயிகளின் நலன் கருதி இந்த விவகாரத்தில் விரைவில் ஒரு மிக முக்கியமான நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி அபினேஷ்.